அப்போ இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்குதுன்றார். ஏன் சொன்னார்னா, இந்த உலகம் கடவுளுக்கு விரோதமானது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே. ஏசி கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஏன்னா இந்த உலகத்தை ஏன் சிலுவையில் அறையணும்னா, அது நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு அது தடையா இருக்கு. அது நம்மளை இழுக்குது, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுது, நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்குது. இன்னொன்னு தேவனுக்கு விரோதமாகவே செய்ய வைக்குது இந்த உலகம். ஒரு இடத்துல சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்றார். அப்போ இவ்வளோ இருக்குது. இந்த உலகத்தை சிலுவையில் அறையணும். சரி, குட் ஃப்ரைடே எல்லாமே அழுவணும், ஓகே அழுவலாம். எல்லாம் இந்த குட் ஃப்ரைடே நான் ஒரு தடவை ஒருத்தர் என்னை சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வச்சார். பைபிள் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பண்ணது குட் ஃப்ரைடே அன்றைக்கி தான். முதல் பிரசங்கம் குட் ஃப்ரைடேல தான் பண்ணேன். இதெல்லாம் ஒரு அடையாளம். நான் பேசினேன் பாருங்க, அங்கே எல்லாமே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிறாங்க, துக்க கஞ்சி குடிச்சிட்டு. அவங்க ஏஎஃப்டி தான். நான் சொன்னேன், இது ஏஎஃப்டி பிரான்ச்சாக இருக்கிறதுனால நான் தைரியமாக நான் பிரசங்கம் பண்ணுவேன். அண்ணன் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஆமாம், நம்ம துக்கப்படணும் தான், அந்த வேதனை வரம் தான். இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, எனக்காக ஜீவனை விட்டாரு, எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு, எனக்காக அவ்வளோ வலி வேதனைகளை அனுபவிச்சாரு, வெக்கத்தை அனுபவிச்சாரு, அவமானங்களை சகிச்சாரு. எந்த அளவுக்கு என்ன மனசுல வச்சுன்னு செஞ்சிருக்கிறார், என் மேல எவ்வளவு அன்பு, என் மேல எந்த அளவுக்கு இரக்கத்தை காட்டியிருக்கிறார், என்னை காப்பாத்துறதுக்காக தன்னையே பலியா கொடுத்துருக்கிறாரு. ஓகே, இது அதை நினைக்கும் போது நம்மளுக்கு வேதனை வலி வருந்தான், வருத்தமாக தான் இருக்கும், கண்ணில் தண்ணி வருந்தான். ஓகே, அதோட நிறுத்திடக்கூடாது. ஆமென். ரெண்டாவது என்ன இருக்குதுன்னா, ஏன் அவரு எனக்காக பாவத்தை சுமந்தாரு, எனக்காக வலி வேதனையை சுமந்தாருன்னா நான் சந்தோஷமா இருக்கும்படிதான். ஆமென். நான் இனிமேல் இந்த பாவத்தோட, இந்த பிசாசோட, இந்த கஷ்டங்களோட, தரித்திரத்தோட, இந்த வியாதியோட, இதோட நான் போராடவே கூடாதுன்றதுக்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். அதனால ஓகே, கண்ணீர் சிந்து துக்கப்படு, சுரேஷ் சொன்ன மாதிரி தான். வரும்போது சோகமா போறாங்களா, அக்கல்ல வச்சுக்கணும், கொஞ்சமாவது சீரிய நம்ம சிறிய. இது பைபிள்ல இருக்கான்னு சரியா தெரியல. நான் படம், அந்த கருணாமூர்த்தி ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது இயேசு சிலுவை ஏற்றுன்னு போகும்போது எல்லாம் அழுவாங்க. இயேசு சொல்லுவாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு. அப்புறமா அது ஏன் சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்காக தான் அழுகிறேன், உங்களுக்காக தான் வேதனைப்படுறேன், நீ அழக்கூடாதுன்றதுக்காக, நீ வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக நான் வேதனைப்படுறேன். நானும் வேதனைப்பட்டு, நானும் பாவத்தை சுமந்து, நானே அவமானத்தை சுமந்து, நானே தரித்திரத்தை சுமந்து, வியாதியை சுமந்துட்டு, நீயும் அதே மாதிரி வேதனையிலையும் வலியிலையும் வெக்கத்திலையும் அவமானத்திலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் இருந்தீங்கன்னா நான் சுமந்தது வேஸ்டா பிரயோஜனமா? சொல்லுங்க, வேஸ்ட் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கும்படி தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு பார்ட்டு என்னன்னா, ஒருத்தவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை முள்படுக்க கிடையாது, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லா சுகபோகமா வாழலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. சுகபோகமா இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், அது சூஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நீ சூஸ் பண்ணிக்கோ. ஆனா இன்னொரு சூஸ் இருக்குது, என்னன்னா தேவனுக்காக நீ வாழணும்னு நினைச்சுன்னா உள்படுக்கதான் நிறைய வேதனைகளை அனுபவிக்கணும், வலி வேதனை அனுப்பணும். ஏன்னா அவரை மாதிரி நடந்தா, அவருடைய அடிச்சுவடுகளை நடந்தா கண்டிப்பா ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட வேண்டிய சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்துல இருக்குது. அது நீ கரெக்டா பின்பற்ற, நீ ஆண்டவரை கரெக்டா சேவிக்கிற, கரெக்டா அவரை தொழுது கொள்ற, கரெக்டா அவரோட கூட நடக்கிற, தேவனோட கரெக்டான உறவுல இருக்கிற, அவருக்கு உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற அப்படின்னா
அவருக்காக வாழற, அவருக்காக எல்லாத்தையும் செய்ய பார்க்குற, அவருடைய காரியங்கள்ல நீ ஈடுபடுற அப்படின்னா கண்டிப்பா அனுதினமும் சிலுவை வாழ்க்கையில இருந்துன்னு இருக்கும். அதான் மூணாவது பாட்டு. நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையண்டு இருக்கிறேன். உலகம் சிலுவையில் இருக்குது எனக்கு. அவரால் இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டுச்சு. நான் அந்த பையனை அடிச்சிருந்தா, எதனா ஆகியிருந்தா, இப்போ இவனுங்களை இந்த மாதிரி பண்ணியிருந்தா, இப்போ இவனுடைய ஆத்மாவுக்கு நான் போய் என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஏய், அவனுக்காகவும் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். சரி, இவனுக்கு பண்ணிட்டான்ற, நீ எவ்வளோ பண்ணிக்கிற, எனக்கு எவ்வளோ துரோகங்களை பண்ணிக்கிறேன், நான் உனக்கு மன்னிக்கல, நான் உனக்கு இறக்கத்தை காட்டல, நான் உனக்கு கிருபையா இல்லை, உன்னை நான் நேசிக்கல, உன் மேல அன்பா இல்லை, அதே போல காட்டு. நான் நிறைய ரவுடிங்கிட்டலாம் மாட்டிக்கிறேன், சில ஆளுங்கிட்டலாம் மாட்டியிருக்கிறேன், அதில் இறக்கத்தை காட்டி வெளியே வந்திருக்கிறேன். அவங்க கிட்டேருந்து உன்னை நான் தப்பிக்க வச்சேன்ல, ஏன் உங்ககிட்டேருந்து இவங்களை தப்பிக்க வைக்கக்கூடாது? கர்த்தர் கேட்குற கேள்வி அர்த்தம். என்ன பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவனுங்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிட்டேன்டா, ஆனால் உங்ககிட்டேருந்து அவனுங்களை காப்பாற்றிட்டானே எனக்கு பயமா இருக்குதுன்னு. அவனுங்க எனக்கு பயப்படுறானுங்க, ஆனால் நீ பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சத்தம் உள்ளேருந்து போடுது. பாருங்க, யாருக்கிட்ட மோதுறோம், எப்படிப்பட்ட ஆளுகிட்ட வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றது ஒரு சில சமயங்கள் நம்மளுக்கு தெரியாது. நேற்று கூட ஒரு 4 பேர் இறங்கி ஒருத்தனை அடிச்சுட்டு போனாங்க. நான் இறங்கி போனதும் அந்த அவனுங்களை கூட்டத்து ஆளுன்னு நினச்சினுக்கிறாங்க. எல்லாம் வெயிட் ஆகிறோம். நான் மாடிக்கிட்டுன்னு வரேன், எல்லாமே குடிச்சுக்கிறானு. ஒருத்தர் 2 பேர் குடிக்கல, சரியா? எல்லாம் குடிச்சுக்கிறானு, அவனும் குடிச்சுக்கிறான். கூப்பிட்டு வரேன். உலகம் இந்த மாதிரி இருக்குது. எனக்கு கோவம் வருது அவன் பேசுனது. நான் சொன்னேன், நீங்கள் கையை வைக்கிட்டு பயன்ட்டேன். நான் கோழைக்கு கூட வீரம் வரும் 4 பேர் இருந்தா, திடீர்னு நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பார்க்க போனால் வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். பார்க்க போனால் எனக்கே கோவம் வந்தது அவன் பேசுறது. நீங்கள் அடிப்பீங்கன்னு நான் நினச்சேண்ணா, நல்ல வேலை நீங்கள் கையை வைக்கலண்ணா அப்படின்னு. நீங்கள் இறங்கி வரதை பார்த்து அப்படி இருந்ததுண்ணா. இல்லைப்பா, நான் பாஸ்டர்ப்பா, நான் பாஸ்டர் ஆகிட்டேன்பா, சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருக்கிறேன்பா. நீங்கள் ஒரு நாளும் நானும் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆமென். இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய மனப்பக்குவத்துக்கும் மனப்பான்மைக்கும் நீங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிலுவை இருக்கும். ஆமென். உங்களை நீங்கள் ஒரு சில சமயத்தில் சிலுவையிலேருந்து இறங்கி வான்னு கூப்பிடுவாங்க. ஆணி வச்சு அச்சா கூட கூப்பிடுவாங்க. வா நீ அண்ணா பார்த்துடலாம் வான்னு கூப்பிடுவாங்க. ஒரு சமயம் நானே கையை ஆணிலேருந்து எடுத்துக்கிறேன். உண்டு ஆண்டவரை, நான் ஒரு கை பார்த்துறேன். உன்னை ஆணி வச்சாடா, அச்சா கூட ஆக மாட்டேங்கடா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்மளும் என்ன பண்ணும்? சிலுவையில் அறையப்படணும். குட் ஃப்ரைடே இன்னைக்கு எங்களை போய் சிலுவையில் அறைய பார்க்குறீங்களே. நான் தான் சொல்லிட்டேன்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையை சுகபோகமாக வாழலாம். பரலோக வாழ்க்கையை இந்த இடத்துல சூப்பராக வாழலாம். எனக்கு தெரிஞ்சு சத்தியத்தை தெரிஞ்சவங்க, சத்தியத்தை ஃபுல்லாக புரிஞ்சவங்க சுகபோகமாக வாழலாம். அதே பவுல் சொல்றாரு, சுகபோகமாக வாழ்கிறவன் உயிரோட, வசனம் தெரியுமா, செத்தவன்ன்றார். ஆமென். புரியுதுங்களா? யாரெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நம்புறீங்க, அதே அளவுக்கு உங்கள் 2வது கையை தூக்குங்க பார்க்கலாம். நானும் சிலுவையில் அறையப்பட போறேன் அனுதினமும். இதுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு இதுதான். ஆனால் உன்னுடைய விருப்பம், நீ ஜீவ கிரீடத்தை பெறியா இல்லை தொப்பி போட்டுக்கிறியான்றது உன்னுடைய விருப்பம். கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ரிவார்டை கொடுக்கும்போது உண்மையாக பின்பற்றணும், உண்மையாக அவரை சேவிக்கணும்னா ஊழிய பாதையில், சொந்த வாழ்க்கையில், சில காரியங்களில் வந்து தேவனுக்கு சாட்சியாக அவரை போலவே மாறணும் அப்படின்னா
சிலுவை எடுக்காம கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அதனால தான் ஏசு சொல்றாரு, ஒருத்தவங்க அவரை பின்பற்றலைன்னா இதை சொல்லியிருக்க மாட்டார். ஏசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்றார். நான் ஆண்டவரே, என்ன போலவே அறியப்படுவேன், என்ன போலவே அசிங்கப்படுவேன், என்ன போலவே அவமானங்களை அடைவேன். ஆனா சிலுவையிலேருந்து இறங்கி வானும் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பைபிள்ல, இயேசு எருசலேமுக்கு நேராக தன் முகத்தை திருப்பினார். குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு திருப்பினார். ஃபோக்கஸ், வெறும் ஃபோக்கஸா இருந்தார். எதுக்காகனா நம்மளெல்லாம் மீட்கிறதுக்காக, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக. அவரு எருசலேமுக்கு நேரா என்ன அக்யூரேட்டா தெரியும், என்னென்னலாம் என்ன பண்ண போறாங்க, என்னென்னலாம் என்ன சித்திரவதை பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்த போறாங்க, எந்த அளவுக்கு என்ன நாசம் பண்ண போறானுங்க அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா நல்லா தெரிஞ்சு அந்த சிலுவைக்கு நேரா போனார் பாரு. அதான் பயங்கரமா இருக்கு, ஜீர்ணிக்கவே முடியல. அந்த சிலுவைக்கு நேரா தன் முகத்தை திருப்பினார், எருசலேமுக்கு நேரா திருப்பினாருன்றது. அப்பா சொல்றாரு, என்னை சிலுவையில் அறைவாங்கன்றாரு. சிலுவைன்றது நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இயேசுவை அம்மனமா தொங்க விட்டாங்க. நம்மளுக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது மாதிரி கோமணம் மாதிரி கட்டிடுறாங்க. ஆனா உண்மையா பார்க்க போனா அவர் நிர்வாணமா தொங்கினார். யூதருங்க இந்த முட்டி தெரிகிற அளவு கூட துணி போட மாட்டாங்க ஆண்கள். இயேசு நிர்வாணமா தொங்கினார்னா அந்த யூத இனத்திலேருந்து வந்தவர், அவர் எவ்வளோ அசிங்கம் இருக்கும். ஏன் சிலுவையை பற்றி அந்த அடிக்கப்படுற அந்த சாப்டர்ல பார்க்கும்போது பெண்கள்லாம் தூரமா நின்னாங்கன்னு இருக்கும். ஏன் நின்னாங்கன்னா இதுக்காக தான். அவர் அவமானப்பட்டார், சிலுவையில் அசிங்கப்பட்டார், நம்ம கௌரவமா வாழறதுக்காக, நம்ம அசிங்கமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அந்த முகத்தை திருப்பினாருன்றது நல்லா தெரிஞ்சு ஒருத்தன் யாரும் அந்த மாதிரி இறங்க மாட்டாங்க. உண்மையா பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துல பார்த்தேன், கெர்சமேனே தோட்டத்துல அவருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத முழுமையா தெரிஞ்சு அந்த கெர்சமேனே தோட்டத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். அதனாலதான் ஜெபம் பண்றாரா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய், என்னால முடியல அப்படின்ற. நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அதை 3 தடவை பண்றாரு. அந்த 3 தடவை ஜெபம் பண்ணும் போது அவருடைய வேர்வை, அந்த துவாரங்கள் வேர்வை வர அந்த இடம் விரிஞ்சு ரத்தம் வந்ததான். ப்ரெஷர், அந்த அளவுக்கு ப்ரெஷர். சொல்றாங்க டாக்டருங்க, ஒருத்தனுக்கு ஓவரா ப்ரெஷர் ஆனா எனக்கு பிபி செக் பண்ண 180 இருந்தது, மூளை நரம்பெல்லாம் வெடிச்சிருமே, இந்த மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னா. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கினேன். ஓவர் ப்ரெஷர் ஆனால் மூளை நரம்பெல்லாம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இயேசு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தன் ஜீவனை அங்கேருந்து எடுத்துன்னு போய் சிலுவையில் விடுறாரு பாருங்க. அவர் மரண வியாகுலப்பட்டாருன்னு இருக்குது. மரணத்துக்கு எதுவான துக்கம் அவருக்கு வந்தது. மோசமானது சிலுவை. நம்ம சிலுவை அடிக்கிறது மோசமானது, அது ஒண்ணு. ஆனா இவரு சிலுவையில் அறையப்பட்டார் பத்தியா, அதான் ரொம்ப மோசம். இதெல்லாம் நமக்காக. நம்ம உண்மையா அவரை தெரிஞ்சவங்க கண்டிப்பா அவருக்கு உண்மையா இருக்க பார்ப்பாங்க. அந்த உண்மையில என்னத்தமா பண்ண பார்ப்பாங்க எப்படியாவது. அதனால்தான் பவுல் சொல்றான், எப்படியாவது அவருடைய பாடுகளுக்கு ஒப்பா நான் பாடுபட்டு அந்த மரணத்துக்கு எதுவான மரணத்துக்குள்ளாக நான் போய் அவருடைய உயிர்த்ததின் வல்லமைக்கு நான் என்ன பண்ண பாத்திரமா மாறணும்னு பாக்குறேன் அப்படின்ற. நம்ம முடிச்சிருவோம்.
அதை வாசித்துட்டு முடிச்சிடும். பிலிப்பியர் ஷபலாதுருபா கலாந்தர ஷிகரதுருபா. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிகின்றார். இந்த வார்த்தையை, இந்த தகுதி, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இந்த மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மனுஷன். இவருக்குள்ள ஒரு போராட்டம். நான் கிறிஸ்தவர்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சாவடிச்சிருக்கிறேன், சாவுக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். அந்த பாதிப்பு இந்த மனுஷனுக்குள்ள, அந்த குற்ற உணர்வு, தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன், தேவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன், காரியங்களை செஞ்சேன். அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போனார் தெரியுமா அவர் சொல்றாரு பாருங்க, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் என் சரீரத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுதின டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். அந்த பாடுகளை, அந்த அந்த வலி வேதனைகளை சொல்றாரு. அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகின்றார். அது ரொம்ப பயங்கரமான வார்த்தை. இயேசு எந்த அளவுக்கு அந்த மரண விளிம்புல போனாரு, மரணத்துக்கே போனாரோ, இவர் நிறைய தடவை அட்டன் பண்ணிட்டாரு. ஒரு தடவை செத்தே போயிட்டாரு, கல் எரிஞ்சு கொண்டு செத்துட்டாரு. கேட்டுன்னு வந்துக்கிறார் மறுபடியும், நான் போய் மறுபடியும் ஊழியம் பண்ண என்ன அனுப்புங்க, நான் வந்து மறுபடியும் ஊழியம் பண்ண சொல்றார். மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும் அடிக்கின்றார். ஆண்டவர் நினைச்சிருப்பாடே, நீ ஏற்கனவே தகுதி உள்ள ஆளுதான், ஏன் இந்த வார்த்தையை பேசுற, தகுதியா மாறணும் அப்படின்ட்டு. இது நம்ம வாழ்க்கையில வரணும். சும்மா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு, சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிது, சண்டை, வீடு வேண்டாது, இந்த பிரச்சனை எனக்கு, அந்த பிரச்சனை எனக்கு. அப்பா, நீ சிலுவையாண்டா வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உனக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, சிலுவையில் என்ன நடந்ததுன்றது முழுசா தெரில, விவரம் தெரில. அதனால தான் சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அவருக்கு மரணத்துக்குள்ளாக அவருக்கு நடந்த எல்லாத்தையும் அவன் தூசி தட்டுறாரு. பயங்கரமான அடியெல்லாம் ஆச்சு, கல்லெல்லாம் ஆச்சு, ஒரு தடவை கண்ணு போச்சு, எல்லாமே அடியெல்லாம் பட்டுட்டு இந்த வலி வேதனைலாம் பெருசு. ஆனா அந்த பெருசை பார்க்காம அந்த பெருசை பார்க்குறாரு பாருங்க. அவரு சிலுவையில் அறியப்பட்டாரே, ஐயோ அவரு பாடுபட்டாரு, அவரு வந்தாரு, கடவுளே மனுஷனா வந்து செத்தாரு அப்படின்னு நம்ம இந்த வலி வேதனைலாம் சீக் அப்படின்ற மாதிரி போகுது. இப்போ என்ன பண்றோம், ஜீசஸ் கால்ஸு, நிறைய சபைங்கள்லாம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார் சகோதரி அப்படின்ட்டு கேட்குது. எவ்வளோ நாளைக்கு? நான் கேட்குறேன், எவ்வளோ நாளைக்கு? நீ சிலுவையை காட்டினா அந்த சிலுவையை பார்த்து அவன் வலி வேதனை மறந்துடுவான். ஆமென். அவன் போகிற பாதையில் இருக்கிற அந்த கஷ்டங்களும், அந்த வேதனைகளும், அந்த துன்பங்களும், அவன் ஃபேஸ் பண்ணுற எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளும், அவன் படுற பாடுகள் எல்லாத்தையும் சிலுவையை பார்த்து பார்த்து மறக்கணும். நீ ஆறுதல் பற்றினே இருந்தால் கடைசி வரைக்கும் புண்ணுக்கு கட்டுக்கட்டினே இருக்கிற அது புடம் வச்சிரும். ஒரு குடிக்கார இவங்களுக்கு ஊழியம் பண்ணுற அம்மா சொன்னாங்க, என் கார்லேயே ஆட்டோலேயே எடுத்துன்னு வந்தேன். அவங்க சொன்னாங்க, ஏன் அவங்க பேசுனது எனக்கு அவ்வளோ ரொம்ப இதுவாக இருந்தது. சொல்கிறாங்க, உக்காரு பாப்பா, என்னது உக்காரு. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இந்த குடிகாரங்க ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா, உள்ளோ ஆழமான வலி இருக்கும், அவங்களுக்கு வேதனை இருக்கும், அதை மறக்கிறதுக்கு இந்த குடிக்கிறாங்க. கடைசியில் அதுக்கு அடிமையாயிடுறாங்க. வெளியே வரணும்னு பார்த்தா முடியாது. இது எப்படி இருக்குன்னா, சொல்கிறாங்க, உதாரணம் சொல்கிறாங்க, வெளியே காயப்பட்டுச்சு, கட்டு கட்டுறோம், அந்தமாரி கட்டுக்கட்டை பார்க்குறாங்க, ஆரத்துக்கு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது உள்ள இதை கட்ட வெளியே போட்டுனே இருந்தான்னா ஆகும். அலெக்சனை பொண்ணு சௌமியா ஆக்சிடென்ட் ஆகியிருந்தது, கட்டு கட்டினே வச்சுருந்தாங்க பாருங்க.
புழு வந்துச்சு உள்ள, புழு படம் பூச்சிக்கிச்சு. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆகுது, வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆகுது. அவங்களுக்கு தெரில, கட்டு மாற்றினே இருக்கணும். இப்போ இவர் மாற்றினே இருக்கிறார், பாலான்னு மாற்றினே இருக்கிறார், வந்து வந்து மாற்றினே இருக்கணும், கட்டை மாற்றணும், தெரில அவங்களுக்கு, அப்படி விட்டாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த வழியை போகிறதுக்கு அவன் டாக்டர் மாரியே தன்னை நினச்சிக்கின்னு எல்லா வைத்தியமும் பார்த்துன்னுக்கிறான். ஆனால் உள்ள படம் பிடிச்சிது. கடைசி நேரத்தில் அவனால் வெளியே வர பார்க்குறான். இந்த வேதனை போய் சரீர வேதனை வந்து, மன வேதனை வந்து, இன்னும் மனவலி அதிகமாகி செத்து போகிறான். நான் நினைக்கிறேன், எனக்கு நடந்து போகும்போது, ரோட்டில் நடந்து போகும்போது எனக்குள்ள இவ்வளோ அழுத்தப்படுவேன். இவங்க இவ்வளோ கடினமாக இருக்காங்களா ஆண்டவரே, இவங்களை மாறினேன், என்ன பண்ணுறது? இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்தி அவங்கள வந்து வார்த்தையை கேட்க வச்சு, வார்த்தையில் உண்மை பார்க்க வச்சு அந்த வாழ்வை அவங்க வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்ள வந்து அது உள்ள அப்படி போயினா வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள அது பேசினே இருக்குது. இப்படி இருக்கிறாங்களாண்டவர். ஒருத்தர் கடைசி வரைக்கும் வராமல் அதில் அடிக்ட் ஆகிட்டு செத்தே போயிடலாம். இங்க பந்தி, நீ பசியா இருக்கிற, பந்தியை விரிச்சு எல்லாம் ஆட்டுக்கறியும் சிக்கனும் அதுவும் இதுவும் பயங்கரமா இருக்குது, வந்து சாப்பிடுனா வரமாட்டோம். உனக்கு விடுதலை கண்டிப்பா உண்டாகும். ஏன் சாட்சிய பாரு, நான் என்னப்பா, நான் மாறினல, கர்த்தர் உன்னை மாத்துவாரு. இருக்குது ஆனா வரமாட்டேன். அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அந்த தடைகளை தான் வர காலங்களில் சொல்றேன். அதெல்லாம் சரி பண்ணதான் நம்ம வந்திருக்கிறோம். எழுந்து நிற்போம். ஆமென். ஓ பிரைஸ் யூ லார்ட். கதவு திறந்து வச்சிரு. ஓ வர்ஷிப் யூ லார்ட். பிரைஸ் யூ லார்ட். ஓ கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் யூ. அப்படியே வார்த்தைக்காக நன்றி. வார்த்தை எங்களுக்குள்ளாக வச்சிருக்காய் நன்றி. வார்த்தையை அப்ளை பண்ணி உதவி செய்யணும். மனிதன் எப்படி வாழணும், இயேசு நிமித்தம் எப்படி அவன் வாழ்க்கை மாற்றப்படுது என்பதை கர்த்தாவே ஓ நன்றி ராஜா. கர்த்தாவே காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி. இன்னும் கர்த்தாவே வருகிற காலங்களில் கர்த்தாவே அநேக உதவி செய்ய கொண்டு வர உதவி செய்ய ஒவ்வொருவரையும் உதவி செய்ய நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அது சொல்லி முடிச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மணி என்ன ஆச்சு? அதான் சொன்னல, நீங்க 8 மணிக்கு. சாரிம்மா, சரியா சொல்லியா? சாரி. சரி பரவாயில்ல. சரி விடு. அதான் சொன்னாப்பல சரியா தெரியும். நான் தான் திரும்ப வைஃப் கேட்டேன், கரெக்டாக சொன்னியா? சாந்தி வந்திருக்கோம், கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டேன்னு.
கரெக்டாக தான் சரி பரவாயில்ல. ஈவினிங் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மார்னிங்காக இருக்குது, ஈவினிங் இருக்குது. காலையில இருந்து பார்த்தனுங்க என்ன சொன்னேன் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அம்மா கிட்டலாம். உட்காரு, இது மேலேயே வச்சு பண்ணு. பாலுகள் கொஞ்சம் ஊத்துனா பரவாயில்லையா? இது மேல இன்ஜெக்ஷன் வச்சு பண்ணணும். உட்கார் சார். லலிதா என்ன போடுற பொண்ணு எதனா வாங்க போய்க்குதா? இன்னொன்று, குட் ஃப்ரைடேவே எப்போன்னு தெரியாமல் இருந்தேன் நான். நீ கேட்கும் போது வெள்ளிக்கிழமை கேட்ட சுரேஷ் கிண்டல் பண்ணிருந்தாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட வேறு சொல்லிக்கிறாரு.